நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை வழங்கும் என்பதை பற்றியும், எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக துலாம் ராசியின் குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவதால் சனி பகவானுக்கு உண்டான குணங்களான நீதி, நேர்மை, நியாயம் என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி துலாம் ராசியின் சின்னம் தராசு வருவதால் எல்லார்கிட்டையும் ஒரு சுயநலம் பார்க்காமல் ஒரே ஈவனாக பழகுவாங்க. சுயநலமா இருக்கிறவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை துல்லியமாக எடை போட்டு தராசை போல் ஒரு பேலன்ஸான ஒரு முடிவை, ஒரு சரியான முடிவை தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா, ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடந்தால் அப்பொழுது மறந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு திரும்ப ஒரு தண்டனை கொடுக்கறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட அவங்க ஆள் மனசுல அந்த விஷயங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல காற்று ராசி என்பதால் எப்பவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் கடைசி வரையில் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. ராசி அதிபதி சுக்கிரனாக வருவதால் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதும், அழகு, கலை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். அதே மாதிரி எந்த ஒரு தவறு நடந்தாலும் அது என்னோட தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஏத்துப்பாங்க. அதற்காக யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இவங்க கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் ரொம்ப சாமர்த்தியமாக, புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட மூளை எப்பொழுதும் துருதுருவென எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும், ஏதாவது பொய் பேசினால் கூட உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். எந்த ஒரு காரியமானாலும் முழுமையாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவிற்கு வந்ததற்கு பிறகுதான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இறங்குவாங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையாக காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி பிறகு அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. தன்னுடைய தொழிலா அல்லது நண்பர்களா என்று வரும்பொழுது கூட நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். அப்படி தருவதுதான் உங்களுக்கும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் இவங்க பண்ணக்கூடிய தனித்தன்மை மற்றவங்களை ரொம்ப ஈஸியாக கவர்ந்துருவாங்க. துலாம் ராசி காற்று ராசி என்பதால் ரகசியங்களும் பெரும்பாலும் இவங்க கிட்ட தங்குறது கஷ்டம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும் பொழுதும் இது தப்புனா இது தப்பு, இது சரினா இது சரி அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. எப்பவுமே மற்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதற்காக எந்த அளவிற்கு வேணும்னாலும் போவாங்க. இப்படி தன்னை சுத்தி இருக்கிறவங்களை எப்பவும் சந்தோஷப்படுத்தி அதனால் இவர்களும் சந்தோஷப்படுவார்கள். விட்டு கொடுத்து போகும் தன்மை, எந்த இடத்தில் எதை பேசணும், எந்த இடத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல தெள்ள தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். துலாம் ராசி காற்று ராசி என்பதால் இவர்களை கணிப்பது என்பது ரொம்ப கஷ்டம். சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். அதாவது மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க கிட்ட மறைக்காதீங்க. மறைத்தீர்கள் என்றால் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வக் கோளாறு இருந்து கொண்டேதான் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ற குணம், கணக்கு போட்டு பார்க்கிற குணம் இருக்கும். மற்றவங்களை விட நம்ம 2 ஸ்டெப் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இப்படி எல்லார்கிட்டையும் நேர்மையாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கூட அந்த மாதிரி குணங்கள் எதிர்பார்ப்பீங்க. கிடைக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். நம்மள மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க.
சரி வாங்க, துலாம் ராசிக்கான பங்குனி மாத ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். மாதத்தின் 3 வாரங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நட்பு நிலையில் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் இருப்பது துலாம் ராசிக்கு ஒரு யோக அமைப்பு. அதே நேரத்தில் அவர் அங்கே செவ்வாய் சனியுடன் இணைந்திருப்பது யோகத்தை முழுமையாக அனுபவிக்க இயலாத ஒரு நிலை. துலாம் ராசிக்காரர்கள் முயற்சிக்கு பின்பு வெற்றிகளை அடைகின்ற மாதமாக பங்குனி இருக்கும். விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு பலன் கிடைக்கும் மாதம் இது. கடைசி ஒரு வாரத்தில் கொஞ்சம் கலவையான பலன்கள் என்பது இருக்கும். ராகு கேதுக்கள் 6 மற்றும் 12இல் இருப்பதால் வெளிநாடுகளில் இருந்து நல்ல செய்திகள் உண்டு. சிலர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வீர்கள். சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் செயல்படும். எதிர்பாராத ஏதேனும் ஒரு நல்ல லாபத்தை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். குரு ராசியை பார்ப்பதால் இதுவரை தொழில் விஷயங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்து வரும் அதிர்ஷ்டமற்ற நிலைமைகள் மாறும். சொந்த வாழ்க்கையில் சென்ற காலங்களில் இழப்புகளை சந்தித்தவர்கள், இதுவரை வாழ்க்கையில் செட்டில் ஆகாதவர்கள் மற்றும் திருமணம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பங்குனி மாதம் சந்தோஷத்தை தரும். சுக்கிரனின் வலுவால் மனம் உற்சாகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அனுசரணையாக இருக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகும். சிலருக்கு கோவில் திருப்பணி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். தெய்வத்தின் துணை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள். 10ஆம் இடம் வலுப்பெறுவதால் மந்தமாக இருந்து வந்த தொழில் வியாபாரம் போன்றவைகள் விறுவிறுப்புடன் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை சிக்கலை தந்த விஷயங்கள் முடிவிற்கு வரும். பணவரவு வந்து கொஞ்சம் நிம்மதிக்கு வழிவகுக்கும். கடன் தொல்லைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் இருக்காது. பெண்களுக்கு சிறப்புகள் சேரும். மாணவர்கள் மனம் சந்தோஷம் படும்படி மார்க் எடுப்பீர்கள். இளைஞர்களுக்கு வேலை உறுதியாகும். அதே நேரத்தில் பங்குனி முதல் வாரத்தில் வரும் வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். இல்லையெனில் மீண்டும் அதை பெற நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மூத்தவரின் அல்லது நண்பர்களின் உதவியுடன் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். உங்கள் பணியிடத்தில் உங்கள் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக லாபம் அடைவார்கள். மாதத்தின் 2வது வாரத்தில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகராறுகளை தீர்க்க அதிகமாக அலைய வேண்டியிருக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு இந்த நேரம் சற்று கடினமாக இருக்கும். வீட்டிற்கும் வேலைக்கும் இடையே ஒருங்கிணைப்பை பராமரிப்பதில் அவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். துலாம் ராசியினர் பங்குனி மாதம் 2024 கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். கடைசி ஒரு வாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படும். அதிக செலவு காரணமாக உங்கள் வரவு செலவு தொந்தரவுகள் ஏற்படலாம். மாத இறுதியில் கடன் வாங்க வேண்டிய அல்லது வைத்திருந்த பணத்தை செலவழிக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடனடியாக பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். மருத்துவ செலவுகள், பயணங்களுக்கான செலவுகள், ஆன்மீக ரீதியான செலவுகள் அதிகரிக்கும். சுக்கிரன் 8ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் மறைவது என்பது விபரீத ராஜயோகம் ஆகும். எனவே எதிர்பாராத நேரத்தில் திடீர் லாபங்கள் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படலாம். பொறுமை காப்பது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் பங்குனி மாதம் செலவுகளை கவனிக்க வேண்டும். முயற்சிகள் பலன் தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. இப்பொழுது துலாம் ராசிக்கான பரிகாரங்களை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் நவ கிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்ய பணவரத்து கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.